ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நமது ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைங்க. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் லாபஸ்தானாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இந்த தினம் 2 குடையவன் 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க. எதன் மூலமாக அது கிடைக்கும், அந்த மாதிரி வெற்றிகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இன்னைக்கு அமையுதுங்க. அதனால காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்க பேச்சுக்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கும். எனவே நயமாக நாசுக்காக பேசுவீங்க. அந்த பேச்சு திறமையின் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே தடைபட்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க தொடர்ந்து நடத்தலாம். உங்களுக்கான பண வருமானம் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே தடைகள் அகலும், பண வரவுகள் வந்து சேரும். வியாபாரிகள் இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. உங்களுக்கான எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். ஏன்னா கல்வியில சிறந்த ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் சுலபமாக கிடைக்குங்க. இப்பொழுது நீங்க எதுமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கூட எழுதலாங்க. அரசு தொடர்பான வேலைவாய்ப்பு கூட முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் விரும்பிய மேற்படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது வலுவாக இருக்குங்க. எனவே நினைச்சபடி எல்லாமே நடக்கும். கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கிறதுங்க. நல்ல தனலாபம் உண்டு. வியாபாரம் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க உங்க ரகசியங்களை கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியங்க. உங்க ரகசியங்கள், அதாவது முதலீடு எங்கெங்க பண்ண போறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரகசியமாக சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணிக்க கூடாது. இன்றைய தினம் நீங்க நீண்ட நாட்களாக ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய புதிய நபர்களும் அறிமுகமாறதால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து இன்றைய நாளை வந்து சுகமாக மாற்றுங்க. இன்றைய தினம் உங்களுடைய மனநிலை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக அப்செட் ஆகுதுன்னு நீங்க அனுமதிக்க கூடாதுங்க. ஏன்னா உங்க கவலைகள் வந்து கண்டிப்பாக உங்க காரியங்கள்லேருந்து பிரதிபலித்திடும். அதனால இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அப்செட் ஆக வேண்டாம். உங்களுக்கான ஊக்கத்தை நீங்களே உருவாக்கி கொண்டு இன்றைய தினம் உங்க வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. தேவையற்ற கவலைகள், வருத்தங்கள் வந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிடும். அதை நீங்க அளவு பண்ணக்கூடாது. இன்றைய தினம் சில பேருக்கு வந்து தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து சேரலாங்க. ஆனாலும் அது சரியாகிவிடும். அதற்கான மருத்துவ ஆலோசனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க. குறிப்பாக தோல் சம்பந்தமான அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்க நெருக்கமான நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்றைய தினம் சில பண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. தொழிலதிபர்கள் குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்றைய தினம் பெறுவீங்க. அப்படி பணம் உங்களுக்கு கைக்கு வரும்போது உங்களுக்கு பல்வேறு விதமான கவலைகள் மனதை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளை மேற்கொண்டு நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளை மட்டும்தாங்க செய்யணும். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க. நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் காரியங்கள் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம்
குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே பணம் சம்பந்தமான விஷயங்கள நல்ல ஒரு மனத்தெளிவை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். என்ன சம்பாதிக்கிறீங்க? என்ன செலவு பண்ண போறீங்க? என்னென்ன வகையில பண வரவுகள் இருக்கு? எதுக்காக நீங்க இந்த செலவுலாம் பண்றீங்க? அப்படின்றதெல்லாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணிக்கிறது இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. எனவே எந்த பணம் சம்பந்தமான விஷயங்களையும் நீங்க குழப்பமில்லாத வகையில உங்க குடும்ப உறுப்பினர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தினம் நீங்க சிறப்பாக உங்க குடும்ப வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த தினம் புதிதாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அப்படின்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி குறித்த விஷயங்கள நீங்க ஆர்வமா நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மேலும் உங்களது திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்ளவும் முடியும். அந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள கத்துக்கிறதுக்கான சில ப்ரோகிராம்ஸ், சில கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். எனவே அந்த மாதிரியான லேட்டஸ்டான சில லாங்குவேஜஸ் கத்துக்கிறது, அதாவது C++ அந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல இப்போ பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டா வந்திருக்கோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தமான படிப்பு நீங்க இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க. அதுக்கான அட்மிஷன் போடலாம். உங்க திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள முடியுங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம். இன்றைய தினம் மாணவர்களுக்கு டிவி அல்லது செல்போன் போன்றவற்றை பார்த்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக மாறுங்க. எப்படின்னா, திருமண வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடும். எனவே பெஸ்ட்டான ஒரு நாளுங்க. திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. உங்களுடைய பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க நாசுக்காக பேசி வசூல் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால தன வருமானம் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டுங்க. பழைய வகையில் வசூலாகும். நிறைய காரியங்களை எடுத்த காரியங்களை அழுத்தி நீங்க சிறப்பாக முடிக்க முடியும். அதனால இன்னைக்கு சும்மா இருக்காம நிறைய காரியங்களை முயற்சி செய்து பாருங்கள். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நினைச்ச காரியம் நினைச்சபடி முடிக்க முடியும். அதனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டு, குடும்ப அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 8 இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே பேசி நிறைய காரியங்களை நீங்கள் சக்ஸஸாக முடிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய தெளிவான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு தடைபட்டு வந்திருந்த பண வருமானம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி பழைய பாக்கிகள் வசூல் செய்து கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்குங்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். லாபம் அதிகரிக்கும், பண வரவுகள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். என்றாலும் உங்களுடைய முக்கியமான ரகசியங்களை நீங்கள் யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். குறிப்பாக வியாபார ரீதியாக ஏதாவது முதலீடுகள் செய்றீங்க அல்லது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக ஏதாவது முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரகசியமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.